சார் இங்கே சார். சார் வணக்கம் சார். கேம்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல் எனர்ஜியோட பக்காவா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். துரைசங்கர் குமார் சார் இந்த கேள்வி சார், படத்தோட டைட்டில் லீடர் தெலுங்குல வந்து இந்த பாலகிருஷ்ணா பொறுத்த ஒரு டைட்டில் தான். ஸோ தெலுங்குல இது வரதுனால ஏதாவது டைட்டில் இஷ்யூ இருக்குமா இல்லை ஆல்ரெடி யூனிவர்சல் வாங்கியிருக்கோமா சார்? சரி சரி சார், வணக்கம் சார். சார் லீடர் டைட்டில் வந்து அவரோட டைட்டில் இல்லை சார், அது முன்னாடி வந்த படம் சார். ஏவிஎம் ராணா சார் நடிச்சிருப்பாங்க, பழைய இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்த படம் சார். லெஜண்ட் என்ற படம் தான் அவர் பண்ணியிருக்காரு சார். லீடர் படம் தெலுங்குல இல்லை சார், அது முன்னாடி வந்த படம் தான். பட் இன்னைக்கு காமனா நம்ம தமிழ்ல அந்த மாதிரி டைட்டில் இல்லை சார், லீடர் டைட்டில் இல்லை. 2003-04 வந்த படம் சார் அது. லெஜண்ட் சார். எஸ் சார். யா, இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் சார், எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் லீடர் அதே டைட்டில் பற்றி தான் கேள்வி. அதான் என்னன்னா, இப்போ நம்ம ரஜினி சார் வந்து நம்ம தலைவர்னு சொல்லிட்டே இருக்கிறோம். சரி, அவருக்கு கூட லீடர் அப்படின்ற டைட்டில் வச்சு அவர் படம் பண்ணல. சரிங்க சார். அண்ட் விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றாரு. சரி, அவர் கூட அந்த லீடர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைக்கல. ஆனா இப்போ நீங்க பேசும்போதே தெளிவா சொன்னீங்க, அரசியலுக்கு இதுக்கும் துளிவிட சம்பந்தமே இல்லை அப்படின்னு டைட்டில் கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். அந்த லீடர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ நீங்க லீடர் உண்மையாவே லீடரா இருக்கிறதா யாருக்கு லீடரா இருக்க விரும்புறீங்க? இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? டைட்டில் கிடைச்ச சந்தோஷம். என்னோட லீடர் வந்து என்னோட தந்தையார் தான். நானே லீடர் யாருன்றதை நான் அப்புறம் சொல்றேன், கொஞ்சம் காலம் ஆகட்டும். சார் இங்க சார், இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு சார். சார் இங்க சார், சார் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்து அதான் வந்து ஒரு காமனாவே இருக்கு. இந்த மாதிரி ரத்தம், இது மாதிரி ரொம்ப ஆக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு தான் இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து கெட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சடனா உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கே பிரம்மாண்டமா இருக்கு ஸ்க்ரீன். பட் ஆனா நீங்க எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணீங்க? இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, இது வந்து ஜெனரேஷன்ல வந்து வெறும் ஒரு ஆக்ஷனா வெட்டு குத்து அப்படி கிடையாது, பிளட் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு எமோஷன் கண்டென்ட்டான ஒரு ஃபிலிம். நீங்க அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இது ஒரு எமோஷன் கண்டென்ட்டா. இது வந்து எவ்ரி ஒன் ஹார்ட், அது வந்து ரொம்ப டச் பண்ணும். அது வந்து அது படம் பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து புரியும். இது வந்து கம்ப்ளீட்டா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி பிளட் அந்த ஹிஸ்டரி அது மாதிரி போகாது. எமோஷன் கண்டென்ட்டா அவர் செய்யற வேலைகள், அவர் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன பண்ண போறான்றது தான் இதுல இருக்கு சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எஸ் சார். சார், லெஜண்ட் சார் கிட்ட வந்து கதை சொல்லனாவே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுவாரு. ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லும் போது இன்னொரு ஃபைட் வருது, இன்னொரு பிளட் எல்லாம் வருதுன்னு சொல்லும் போது அவர் என்ன உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாரு, என்ன நடந்தது? சார் நம்ம தனியா ஃபைட் மட்டும் சொல்ல மாட்டோம் சார், ஒரு கதையோட எக்ஸ்டென்ஷன் தானே சொல்லுவோம். அப்போ எமோஷனலான ஒரு இடத்துல சரியான இந்த ஃபைட் வருதுன்னு சொல்லும்போது அந்த தொடர்ச்சி அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு எதுவும் பிரச்சனையா இல்லை சார். ஏன்னா ஃபைட்டுன்றது தேவையில்லாத வைக்கும்போது தான் இந்த கேள்விகள் வரலாம். ஒரு எமோஷனோட எக்ஸ்டென்ஷனா ஒரு வீட்டில் வருது ஒரு பிரச்சனை, எந்த காரணத்துக்காக சண்டை இருக்கு கதையில அப்படின்னு நம்ம அந்த தொடர்ச்சியோட சொல்லும் போது யாராலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல சார். அப்படிதான் ரிசீவ் பண்ணார் சார். அந்த கேரக்டரா இந்த கேரக்டர் இப்படி பண்ணுது அப்படின்றது மாதிரி தான் உள்வாங்கிக்கிட்டாரு. அதனால எனக்கு அது ஈஸியாக தான் இருந்தது சார் இந்த ப்ராசஸ். சல்மான் கான் ஷாருக் போட்டோஸ் வச்சு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸ்டோரி சொல்லியிருக்காரு, இவங்க ஸ்டோரி சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அவர் எண்ணத்துல வச்சு பாக்குறீங்க? யார் புரியல சார்? அவர் அந்த போட்டோ வச்சு சொல்லியிருப்பாரு, நான் வந்து இந்த மாதிரி ஆக்டர் ஆகணும்னு. சார் நீங்க வந்து ஒரு டைரக்டரா அவர் எந்த இடத்துல வச்சு பாக்குறீங்க? எந்த இடத்துலயா சார்? நான் ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு சொல்ல முடியாது சார். தனிப்பட்ட சாதனை சாதனைன்றது ஒரு கதைக்கான ஒரு ஹீரோ அப்படிதான் நான் தனியா ஒருத்தரா பாக்குறேன் சார். இப்ப இன்னொருத்தரோட அவரோட இன்னொரு அப்படின்ற மாதிரி நான் அவரை பார்க்கல சார், தனியா பாக்குறேன் சார். அப்படிதான் சொல்லுங்க. லெஜண்ட் சார் இந்த கேள்வி. எஸ் சார். லெஜண்ட் படத்துல கிளீன் ஷேவோட நடிச்சீங்க. தாடி மீசையோட ஒரு கெட்டப், தனிப்பட்ட முறையில கேட்டா அந்த கெட்டப்போட இது வந்து சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எந்த கெட்டப் பிடித்தமானதா இருக்கு? இல்ல, ஆக்சுவலி நான் வந்து அதை வந்து ஒரு வேற ஒரு ஃபிளேவர்ல அதை கொடுக்கணும்னு நினைச்சேன். அது சம்திங் அதுல வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது. இப்போ இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து சார் நீங்களே சொல்லுங்க, வலைப்பேச்சில் நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் தாடி மீசா வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. வச்சுட்டாங்க, அவ்வளோதான் கொடுங்க. எஸ் சார், எஸ். ஒரு நிமிஷம் இந்த இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரபரப்பா இருந்தது ஜனநாயகன். ஸோ அதுலயும் விஜய் சாரும் குழந்தையும் தான் வரும், இதுலயும் குழந்தையும் நீங்களும் தான் காட்டியிருக்காங்க, ஹீரோயினை காட்டவே இல்லை. ஸோ ஜனநாயகன் வெக்கத்துக்கு பதில் லீடர்னு வச்சிருக்காங்களா நேம்?
ஏன்னு கேக்குறீங்களா? இல்ல அது வேற ஸ்டோரி சார், இது கம்ப்ளீட்டா வேற ஸ்டோரி. அதனுடைய ஸ்டோரி டோட்டலா அது நானும் கேள்விப்பட்டேன். அதனுடைய ஸ்டோரி டோட்டலா இது 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ப்ராசஸ் சார். இந்த டைட்டில் இல்லாம இப்பதான் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இப்பதான் தெரியும். நாங்க லீடர்ன்றது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம் சார். அவங்க என்ன கதை பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால இது படம் சார். இது வந்து டோட்டலா இதோட ஜர்னி வேற சார். இது வந்து நியூ ஃப்ரெஷ். எஸ் சார். சார் அவரு விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் சார் சினிமா ரேசிங் வந்துட்டாரு, அவரும் சில படம். அந்த கேப்ல இப்போ வந்து எல்லாருமே லெஜெண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நாங்க அதான் நான் சொன்ன மாதிரி எதுலையுமே ஒரு முழு முயற்சியோட இறங்குவேன். அதே போல எங்களை இறங்கியிருக்கோம், அதை செயல்படுத்தியிருக்கோம். அதை வந்து ஜனங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோட நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் சார். லெஜெண்ட் நீங்க சார் இங்க எஸ் சார். எஸ் சார். சொல்லுங்க சார். எஸ் ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி பண்றீங்க. எஸ் சார். அது உங்களை தயார்படுத்திக்கிற விதம். ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். முதல் படம் முடிச்சப்போ பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் நீங்க சந்திச்சிருப்பீங்க நிறையா. ஸோ உங்க தொழில் முறையில் நான் இவ்வளவு பர்ஃபெக்டா நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், உங்களை நீங்க பாலிஷ் பண்ணிக்கிறது என்னென்ன விதம், என்னென்ன கத்துக்கிட்டீங்க? இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வரும்போது விமர்சனங்கள் வரும். இப்ப ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வராத விமர்சனங்கள் யாருமே வந்தது இல்லை. ஸோ விமர்சனங்கள் வந்து வந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு இலக்கு தெரியும். அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் போது நம்ம கிளியரா மைண்ட் அதை நோக்கி பயணிக்கும் போது அது வெற்றி கிடைக்கும் போது அந்த விமர்சனங்கள் அப்படி பாசிட்டிவா மாறிடும். இதுதான் என்னுடைய கொள்கை சார். லெஜெண்ட் சார். எஸ் சார். ஃபர்ஸ்ட் படமும் உங்களுக்கு எல்லு, இந்த படமும் ஃபர்ஸ்ட் அது தானா அமைஞ்சதுங்க. தானா அமைஞ்சது. ஒன்றும் பிளான் பண்ணல, தானா அமைஞ்சது. அஜித் சார் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்படியே அது தானா அமைஞ்சது சார். இது எதுவும் ப்ராக்டிஸ் இது பண்ணல. எஸ் சார். சார் கொஞ்சம் சார் சரிங்க சார், சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய மீம்ஸ்கள் வரும். சரி. ஸோ உங்களை பற்றியான நிறைய மீம்ஸ்கள் வந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? இல்ல அது பாதர் பண்றது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய இலக்கு எனக்கு தெரியும். அதனால அதை பெருசா நான் பாதர் பண்றது இல்லை. நான் என்ன இலக்கு நோக்கி பயணிச்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த இலக்கை அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அப்போ புரியும். அது வந்து நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன செஞ்சேன்றது எனக்கு புரியும். தட்ஸ் ஆல். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இந்த மீம்ஸ் கிரியேட்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இன்னைக்கு வந்து அது ஒரு காமனான ஒரு இதா இருக்கு. எல்லாருமே அதை செய்யறாங்க. இன்னைக்கு வந்து அது ஒரு அது தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு வந்து எல்லாரையும் விமர்சனத்துக்குள்ளாங்க. அதாவது மிகப்பெரிய தலைவர்கள் இருந்து கடவுள்ல இருந்து எல்லாரையும் விமர்சனம் பண்றாங்க. அதை நம்ம பெருசுபடுத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம என்ன செய்யறோன்றது தான் ரொம்ப முக்கியம் சார். சார் இங்க சார் இப்போ பெரிய பிசினஸ் மேன் தமிழ்நாட்டிலேயே ஆனா வந்து பெரிய ஹீரோவா வந்து உருவெடுத்து வருவீங்க. உங்களுக்கு வந்து டிராவல் பண்றது பிசினஸ் டிராவல் பண்ண பிடிக்குதா இல்ல வந்து ஒரு பெரிய ஹீரோவா டிராவல் பண்ண பிடிக்குமா? இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பிசினஸ் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு இம்பார்ட்டன்ட். அதுல தான் ஃபுல் ஃபோக்கஸ்டு. இது வந்து எனக்கு ஃபேஷன். எனக்கு வந்து சின்ன வயசுல நான் சொன்னேன், ஆல்ரெடி இப்போ சொன்னேன், சின்ன வயசுல இருந்து ஆர்வம் அதிகம். ஸோ அதனால இந்த துறைக்கு வந்தேன். அதில் என்ன செயல்பட்டு என்னால் அதை சக்ஸஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட தான் இதை செயல்பட்டு இருக்கேன். சரி, அப்புறம் வந்து எல்லாருக்கும் கேட்குற ஒரே விஷயம், சாரோட போட்டோ மட்டும்தான் சர்ணா ஸ்டோர்ல இருக்கு, ஆக்டரோட போட்டோஸ் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் கூட பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல எல்லாரோட ஆர்டிஸ்டோட போட்டோவும் கண்டிப்பா. இப்போ இது வந்து ஒன்லி கிளீன்சர் இப்பதான் ஆரம்பம். நான் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்கு, அடுத்தது இன்னும் டீசர் இருக்கு, அடுத்தது எல்லாத்துலயும் வரும். கண்டிப்பா வருங்க. எல்லாருமே அதில் பங்களிப்பு இருக்கு. எல்லாருடைய பங்களிப்பும் காட்டும். சார் வணக்கம். இங்கே இருக்கேன். திஸ் கொஸ்டின் இஸ் டு தி டைரக்டருக்கான கேள்வி. சார் இந்த படத்தினுடைய பட்ஜெட், ஏன்னா இது வந்து திஸ் கம்ஸ் ஃப்ரம் a very powerful production house. அதனால ஆப்வியஸ்லி வந்து பட்ஜெட்டினுடைய டீடைல்ஸ் உங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் இதுக்கு ஷூட் பண்ண இடத்துல டியூரேஷன், எங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க, படத்துல சொல்ல வர மெசேஜ் ஏதாவது இருக்கா, அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சார் சார் அரௌண்ட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட்ஜெட் வந்து சாருக்கு தான் தெரியும். அவர் எதையும் கேட்கவும் அலோவ் பண்ணல. இந்த படம் வந்து தூத்துக்குடியில் பண்ணியிருக்கோம் சார். ஜார்ஜியால ஒரு 15 days ஃபாரின் ஷூட் பண்ணியிருக்கோம். ராஜஸ்தான்ல ஷூட் பண்ணியிருக்கோம். ஊட்டியில ஷூட் பண்ணியிருக்கோம். இப்படி பல இடங்கள் பண்ணியிருக்கோம் சார். ஒரு 90 days அரௌண்ட் 90 days கிட்ட ஷூட்டிங் போச்சு சார். 97 ஒரு 7 நாள் ஒரு வேற டேஸா 97 கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றரை கான்செப்ட் பாத்தீங்கன்னா 150 நாள் மைண்ட்ல வச்சிருங்க. சோ அப்ப எவ்வளவு பெரிய படம். ஆனா அது கிறிஸ்பா அது வந்து 2 hours 20 minutes 15 minutes. அப்ப அந்த அளவுக்கு அந்த கிறிஸ்பா எப்படி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அப்போ அதனுடைய அந்த அளவுக்கு அவர் வந்து மெனக்கெட்டு இருக்காரு. சார் 3 பேருக்கும் சரிங்க சார். ஜிப்ரான் சார் ஃபர்ஸ்ட், இந்த படத்துல நீங்க சந்திச்ச டிஃபிகல்டிஸ் எவ்வளவு இருக்கா? டிஃபிகல்டிஸ் மியூசிக்லாம் எனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. என்னன்னா படம் என்னதான் பார்த்தீங்கன்னா
ஒரு ஸ்கேல்ல ஆரம்பிக்கும். ஒரு சார் அப்போ சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்குமா ஆரம்பிக்கும். தென் அது வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கும். பட் மியூசிக்கலி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே கனெக்டடா இருக்கும். ஸ்கிரீன் பிளே வந்து ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர். ஸோ அது ஸோ இமோஷனல் கண்டென்ட்டும் இருக்கும். அதே இமோஷனல் கண்டென்ட் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் இப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையோ ஒரு ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மியூசிக்கலி பண்ணும்போது மியூசிக்கலி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்த ஒரு விஷயம். அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் வேற டேரக்டரோட பிகாஸ் அவரோட ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தார். இது வேணும் எனக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் போடுறது, இது இப்படி இருக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒன்று ஓகே பண்ணிட்டு செகண்ட் ஒன்று ஓகே பண்ணுறது, இன்னும் அந்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால எனக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பார்ட் நான் சொல்கிறேன். சரவணன் சார் உங்களுக்கு சார். எஸ் சார். உங்களுக்கு இந்த படத்துக்கான டிஃபிகல்ட்டிஸ் எதனா இருக்கா? இல்லை, எனக்கு டிஃபிகல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் சார் தான். ஏன்னா அவர் கூட நடிக்க வந்தது எனக்கு அதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது படத்தில். ஆனால் சார் வந்து என்ன பண்ணிட்டாரு, படத்தோட மூடு மாறின்னு சொல்லி நிறைய சென்சார் போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாரு நிறைய விஷயங்களை. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து நான் வேலை பார்த்தது நம்ம விடிவி கணேஷ் சார் தான். அவர் தான் தேங்க்ஸ். சரி சார், நீங்களும் சொல்லுங்க சார் உங்களுக்கான டிஃபிகல்ட்ஸ் இந்த படத்தில் என்னென்ன? இல்ல சார், எனக்கு அப்படியே இல்லை சார். நான் என்ன சொல்றது, நம்ம ஒரு சீக்கிரம் ஒவ்வொரு நாள் எப்படி எடுக்க போறோன்ற ஒரு இதெல்லாம் ட்ரீமோட தான் ஒவ்வொரு டைரக்டரும் சொல்லிட்டு போவோம். அது கரெக்டா முடிவுதான்றதை ஈவினிங் டபுள் செக் பண்ணுவோம். அப்படிதான் நான் இந்த ப்ராசஸை பார்த்தேன். அப்படிதான் அதுக்குள்ள இருந்தேன். எனக்கு தனியா அப்படி எதுவும் கஷ்டமா எதுவும் தெரியல சார் இந்த படத்துல. இன்னும் சொல்ல போனா எனக்கு சில படங்களை நம்ம ப்ரொடியூசர்ல சில விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த படத்துல நான் என்ன நினைக்கிறதோ அது எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது இந்த படம் பண்றது என்னோட படங்களை விட. அப்படிதான் நான் சொல்லுவேன் சார். அதாவது சினிமா சார்ந்த விழாக்களுக்கு வந்து சினிமா சார்ந்த பிரபலங்களுக்கு தான் எல்லாம் வெளியிடுவாங்க. ஆனா நீங்க விக்ரமராஜா சார் வச்சு பண்ணிருக்கீங்க, அது காரணம் இல்ல, அவரு என்னுடைய நண்பர், நீண்ட கால நண்பர். அதாவது இன்னைக்கு வியாபாரத்துறையில என்னோட துறையில அவர் இருக்கிறாரு, அதை சார்ந்த மக்கள் அவர் கூட இருக்காங்க. ஸோ அந்த நட்பு ரீதியாக நான் வந்து அவரை என் கூட இணைச்சிக்கிட்டேன். அந்த நட்பு இன்னைக்கு ரொம்ப சிறு வயசுல இருந்தே இருக்கு. இந்த நட்பு எங்க தொடரும், இது வந்து அதுக்கு எல்லையே கிடையாது. சார் ஃபர்ஸ்ட் வந்து லெஜெண்ட் சரவணா பேர் இருந்து சார். அப்போ வந்து லெஜெண்ட் சரவணன் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ லீடர் சரவணான்னு சொல்லி கூப்பிடுவாங்க சார் நேம், இல்லை வந்து கண்டினியூவா லெஜெண்ட் சரவணன் தான் வடக்கோடைய பேர் தான் லீடர், என்னுடைய பேர் லெஜெண்ட் சரவணன் சார். ஏன்னா ஆக்சுவலி சரவணன் தான் இருந்தது. அப்புறம் அந்த கடை பேர் வரும்போது லெஜெண்ட்னு வரும்போது நிறைய சரவணன் வந்ததால லெஜெண்ட் சரவணன் அதை கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். லெஜெண்ட் சார் டைரக்டர் ஸ்டண்ட் அதிகமா பண்றது சொன்னாங்க. ஸ்டண்ட் பாக்கும்போது கிளிப்ஸ்லயே காமிச்சீங்க. ஆமா, இதுக்காக டைரக்டர் அதை பிராக்டிஸ் அனுப்புனாரா? ஏன்னா இப்போ சமீபத்துல ஆன் ஸ்பாட் பண்றது எல்லாமே ஆன் ஸ்பாட் தான். இறங்கி எழுதியிருந்தாங்க. ஆமா ஆமா, இதுல சொல்லுவாரு தலைவர் யாரு சொல்லுவாரு, அன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன்ல சொல்லுவாரு. சார் ஏகணும் சார். கருடன் வந்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வந்து லீடர் பண்ணிருக்கீங்க. தமிழக மக்களுக்கு இந்த படம் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? மக்களுக்கு தாக்கத்தை பெரிய கேள்வியா இருக்கு சார். அந்த அளவுக்குலாம் இல்லை சார். ஒரு திரைப்படமா உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் ஒரு டேக் அவே பாயிண்ட்டும் நம்ம சின்னதா ஒன்று பண்ணிட்டாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சார் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா சூழல்ல. ஏன்னா இது பிசினஸும் சேர்ந்தது இல்லை சார் ஒரு திரைப்படம்ன்றது. ஸோ இதுல அந்த பிளண்ட் கரெக்டாக இருக்கும் சார். ஒரு டேக் அவே இருக்கும், ஒரு ஃபேமிலிக்கான என்டர்டைன்மெண்ட், அது கூட எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான் சார் இருக்கும். சரவணன் சார், ஃபர்ஸ்ட் படம் வந்து சூப்பர் கான்செப்ட். அதாவது சுகர் பேஷண்ட்க்கு வந்து மருந்து, அதுக்காக நீங்க இறங்குனீங்க. அதுவே பெரிய ஒரு வரவேற்பா இருந்தது. ஆனா இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அந்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி போதை கலாச்சாரம் அந்த மாதிரி போயிட்டு ட்ரெண்டிங்ல அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது வந்தா நடிப்பீங்களா? மக்களுக்கு மெசேஜ் சொல்ற மாதிரி படங்கள் நடிப்பீங்களா? இல்லை, எப்பவுமே இதுல வந்து ஒரு கான்செப்டோட தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். கண்டிப்பா நெகட்டிவ் ஷேடான விஷயங்களை எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான். இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா பாசிட்டிவா தான் இருக்கும். சார் சரவணன் சார், எஸ் சார். இங்கே சார் பட்டி எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு தெரியும். எஸ் சார். இந்த படத்தை நீங்க அடிமட்ட மக்களுக்கும் போய் சேர அளவுக்கு நீங்க என்ன மாதிரி எடுத்துட்டு போய் சேர்க்க போறீங்க சார்? இல்ல, அது முதல்ல ஆச்சரியமா இது ரொம்ப முன்னாடி இருக்கும். இது ரொம்ப முன்னாடி இருக்கிறதோட வேற இருக்கு.
படித்தொட்டி போய் சேர்றது நீங்க தான். உங்க மூலமா எல்லாத்தையும் சேர போகுது. இதோட பிரச்சனை எஸ் சார். ஆக்சுவலா படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஹீரோக்கள் இப்ப சமீபம் பாத்தீங்கன்னா யோகி பாபு வாயில கூட சிகரெட் வச்சுட்டாங்க. சரிங்க. ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இது பண்ணல. அவன் சிகரெட் வந்தா சிகரெட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேன். கேட்க அவ்வளவு போதுமா? நான் வீடியோக்குள்ளே பண்றதில்லை, சினிமாவோட இது பண்றதில்லை. சார் சரவணன் சார். எஸ் சார். முதல் படத்துல ஊர்வசி கவுத்துல நடிக்கிறீங்க. ஆமாங்க. இந்த படத்துல ஹீரோயினை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க. இல்ல ஆல்ரெடி நான் தான் சொல்றேன், பாயல் ராஜபுத்னு சொல்லிட்டு ஆடியோ ஃபங்க்ஷன்ல எல்லாருமே கலந்துக்குவாங்க. எல்லா ஆர்டிஸ்டும் கலந்துக்குவாங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். பாலமுருகன் சாணக்கியா இருக்கு. எஸ் சார். சார் துரை செந்தில்குமார் சாரோட கதை பண்ணணும்னு எதனால இப்படி இந்த ஐக்கன் கூட பண்ணணும்னு நீங்க முடிவு? இல்ல நான் வந்து மிகப்பெரிய டேரக்டர்ஸ் 2-3 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு சில உடன்பாடுகள் ஏற்படலை. சார்கள் கூட உட்கார்ந்து பேசும்போது எனக்கு அவங்க சொன்ன கதையாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. ஸோ அதனால அவர் கூட இணைந்து இதை பணியாற்றினோம். பணியாற்றும் போது தான் தெரிஞ்சது இவர் இந்த அளவுக்கு பிரமாதமா இவர் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே இப்போ பாதி படம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ படம் முடிகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து அவருக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு அடுத்த படத்துக்கு. சார் லெஜெண்ட்ல வந்து விவேக் சார் நடிச்சிருப்பாரு. எஸ் அவரு லைவ் ஆடியோ தான் போட்டிருப்பீங்க. இப்போ லைவ் ஆடியோ தான் அதில் போட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் வருஷம் அது கொஞ்சம் சவுண்ட் ஏற்றி தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஏஐ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆமா. அந்த வாய்ஸை மாத்திட்டு ஏஐ ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா விவேக் சாருக்கு? இல்ல அது ஏதாவது ரீரிலீஸ் இருந்தால் அதை யோசிக்கலாம், அந்த டைம் பார்க்கலாங்க. எஸ் சார். ஓகே. தேங்க்யூ.